ஆகாஷ்வாணி மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். வணக்கம் நேயர்களே. இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற, அதாவது முதுகுத்தண்டு வளைந்து காணப்படக்கூடிய நெலி முதுகு நோய் குறித்த நேர்காணல். இதுகுறித்து நம்மிடம் பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொள்கிறார் தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை விழுதுகள் சென்னை சாந்தோம் ஒருங்கிணைந்த சேவை மையத்தைச் சேர்ந்த இயன்முறை மருத்துவர் டாக்டர் புண்ணியகோட்டி. வணக்கம் சார். வணக்கம் மேம். ஸ்கோலியாசிஸ் விழிப்புணர்வு தினம் நாளை கடைபிடிக்கப்படுகிறது. இந்நாளையொட்டி நம்ம பல்வேறு தகவல்களை மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கறது நம்ம கடமை அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். ஸ்கோலியாசிஸ் அப்படிங்கிற நெலி முதுகு நோய் அப்படின்னா என்ன, இது குறித்து விளக்கமாக சொல்லுங்க டாக்டர். நெலி முதுகு நோய், அதாவது ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா முதுகு எலும்பு பற்றின ஒரு பிரச்சனை. இந்த நெலி முதுகு நோய் அப்படின்னாக்கா நம்மளதில் முதுகு தண்டு உடம்பே சர்வைக்கல், தொராசிக், லம்பார், சாக்ரல் அண்ட் காக்சிஜியல் அப்படின்ற ஒரு பிரிவுகள்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே சேர்ந்து தான் நம்மளோடது முதுகு தண்டுவடம், அதாவது வெர்டிப்ரே அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம். இதில் இந்த நெலி முதுகு அப்படின்னு சொல்கிறது பார்த்திங்க அப்படின்னாக்கா, நேராக நம்ம உட்கார்றது நிற்கிறதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய முதுகு தண்டு நேராக இருந்தால் தான் நம்ம எல்லா வேலைகளுமே செய்ய முடியும், நடக்கிறது உட்கார்றது எல்லாமே. இதில் இந்த ஸ்கோலியோசிஸ் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னாக்கா, இந்த தண்டுவடம் நேராக இல்லாமல் இந்த முதுகு தண்டு வளைந்து வெளிப்புறமாக வளைந்து, ஆங்கிலத்தில் லேட்ரல் கர்வேச்சர் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது ரைட் சைடு ஸ்கோலியோசிஸ் அப்படின்னாக்கா வலது புறம் வளைந்து இருக்கும். ஸோ இதுதான் நெலி முதுகு அப்படின்ற மாதிரி நம்ம இது சொல்லுவோம். ஸோ இது ஆண்டுதோறும் ஜூன் 27 நெலி முதுகு குறித்த ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக உலகெங்கிலும் ஜூன் 27 உலக நெலி முதுகு நோய் குறித்த விழிப்புணர்வு தினமாக கடைபிடிக்கப்படுகிறது. ஓகே டாக்டர், ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் கடைபிடிக்கப்படுவது குறித்து சொன்னீங்க. இந்த நோய் பாதிப்பில் எத்தனை வகையான பிரிவுகள் இருக்குது? இந்த நோய் காரணமாக முக்கியமாக யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றனர்? எந்த வயதினர் பாதிக்கப்படுகின்றனர்? இதில் 5 வகையான ஸ்கோலியோசிஸ் அப்படின்றத டைப் நம்ம சொல்கிறோம். மோஸ்ட்லி 80% அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது வளரிளம் பருவத்தில் இருக்கிற குழந்தைகள் இதில் அதிகப்படியாக இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிறாங்க. அதாவது இடியோபதிக் அப்படின்ட்டு ஆங்கிலத்தில் சொன்னோம் அப்படின்னாக்கா, ஒரு பர்டிகுலர் காரணம், இதனால தான் இது வருது அப்படின்ட்டு சொல்ல முடியாத காரணத்தினால 80% மக்கள் தொகையில் இதை பாதிப்படைகிறாங்க. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா, நம்ம 25 நபர்களில் ஒருத்தர் இந்த நெலி முதுகு நோயினால் பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு இருக்குது. அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கு அடுத்தபடியாக 2வது வகை நியூரோ மஸ்குலர் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ இந்த நேம்லேயே இருக்குது நியூரோ மஸ்குலர். நியூரோனாவே நரம்பு, அதாவது மூளை சம்மந்தப்பட்டதும், மஸ்குலர் அப்படின்றனாக்கா தசை சம்மந்தப்பட்டதும். அதாவது இந்த பெருமூளை முடக்குவாத நோய் எனப்படுகின்ற செரிப்ரல் பால்சி, அதுக்கடுத்து தசை சிதைவு நோய் எனப்படுகின்ற மஸ்குலர் டிஸ்ட்ரோஃபி. இந்த 2 நோயும் மூளையும் தசையும் சம்மந்தப்பட்டது. இந்த நோய் இருந்தாலும் இந்த நெலி முதுகு நோய் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது. அதுக்கடுத்து பார்த்திங்கனாக்கா கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். கன்ஜெனிட்டல் அப்படின்னு சொன்னாக்கா பிறக்கும் போதே, அதாவது குழந்தை கருவில் இருக்கும்பொழுது இந்த முதுகு இந்த மாதிரி வளைந்தே காணப்படும். ஸோ அது நம்ம கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறோம். அதுக்கடுத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். இந்த டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னா என்னென்னா, நம்ம வயதாக ஆக நம்மளுடைய மூட்டுகள் எப்படி தேய்மானம் அடைந்து முட்டு வலி, கை கால் வலி எப்படி வருகிறதோ அது மாதிரி நம்மளுடைய முதுகு தண்டுவடமும் வலியினால் நம்ம இதுவாகிறதுனால முதுகு தண்டுவடத்தை சுற்றி இருக்கிற மசில்ஸ் நம்ம பலகீனம் அடைகிறதுனால வருகின்ற டீஜெனரேட்டிவ் ஸ்கோலியோசிஸ். அடுத்து ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். இப்போ நார்மலாக நம்ம ஒருத்தரோட பர்சனாலிட்டியே அவங்க எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்காராங்க அப்படின்றத நம்ம தீர்மானிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதில் ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் நம்ம வீட்டிலேயே கூட நம்ம நிமிர்ந்து உட்காரு, ஏன் அந்த மாதிரி கீழே தலையை ரொம்ப பார்க்குற, குனிஞ்சு பார்க்குற, ஏன் கூன் போட்டு உட்கார்ற அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இல்லைங்களா? அதாவது இந்த ஸ்கோலியோசிஸ் இது நிஜமாகவே இது பழக்கத்தினால வரக்கூடிய ஒரு ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அது ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ். அதாவது நம்ம சரியாக உட்காரதுனால நெலிஞ்சு உட்காரோம், இல்லை கூன் போட்டு உட்காரோம், அப்படி இதை நாள்பட்ட போக்கில் போகும்போது இதுவே நெலி முதுகு ஏற்பதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. ஸோ இதை நம்ம ஃபங்க்ஷனல் ஸ்கோலியோசிஸ்ன்றோம். ஸோ இந்த நெலி முதுகே 5 வகையாக நம்ம பிரிக்கும் போது இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் எனப்படுகின்ற வளரிளம் பிள்ளைகளுக்கு ஏற்படுகின்ற இந்த நெலி முதுகு நோய் தான் அதிகமாக உள்ளது. இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா 10 to 18 வயதுடைய குழந்தைகள் இந்த அடாலசன்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் நோயினால் அதிகமாக பாதிப்படைகிற சென்சஸும் நமக்கு பார்க்க முடியுது. ஓகே டாக்டர், முக்கியமாக 10 to 18 வயதுடைய குழந்தைகள் இந்த நோய் காரணமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆரம்ப நிலையிலேயே இந்த நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது குறித்து சொல்லுங்கள் டாக்டர்.
அடாலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் தான் 80% வந்து இந்த நோயில் வந்து அதிகப்படியான ஒரு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. ஸோ இவங்களை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, நம்ம ஒருத்தர் நடக்கும்போதோ நிற்கும்போதோ வந்து அவங்களோட ஷோல்டர், அதாவது தோள்பட்டையும் இடுப்பும் வந்து சமநிலையில் சமதளத்தில் இருக்கணும். இந்த அடாலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிப்படைந்தவர்களோட தோள்பட்டை வந்து ஒரு தோள்பட்டை வந்து கீழாகவும் ஒரு தோள்பட்டை வந்து மேலாகவும் இருக்கும். அதே மாதிரி இடுப்பு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஒரு இடுப்பு வந்து கீழும் ஒரு இடுப்பு வந்து மேலும் இருக்கும். ஸோ அவங்க நிற்கும்போதோ நடக்கும்போதோ உட்காரும்போது நமக்கு தெரியும் ஒரு பக்கம் வந்து உயரம் குறைந்து ஒரு பக்கம் வந்து மேலே தூக்கி இருக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போதே நமக்கு ஒரு விஷயம் வந்து இவங்களோட உடல் அமைப்பில் வந்து ஏதோ ஒரு அசௌகரியம் காணப்படுகிறது அப்படின்ட்டு. ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாவே அதிலிருந்தே வந்து ஒவ்வொரு விஷயங்களா நம்ம பார்க்கலாம். உண்மையாகவே இவங்களுக்கு வந்து ஸ்கோலியோசிஸ் இருக்கா, இல்லை இவங்க வந்து அந்த நேரத்தில் வந்து அந்த மாதிரி நின்னாங்களா நடந்தாங்களா அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா அது மாதிரி பார்த்துக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இவங்களோட முதுகு வந்து ரொம்ப ஒரு பக்கமாகவும் துருத்தி இருக்கும். அதே மாதிரி நடக்கும்போது ஒரு கால் வந்து கொஞ்சம் இழுத்து நடக்கிறது, அதே மாதிரி ஒரு பக்கமாக வளைஞ்சு உட்கார்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் வரும்போதே நம்ம வந்து இந்த நெலி முதுகுக்கான அறிகுறிகளாக இருக்கும் அப்படின்றத ஒரு தீப்பொறியாக எடுத்து நம்ம அதை ஒவ்வொரு ஸ்டேஜாக நம்ம பார்க்கும்போது குறிப்பிட்ட இந்த நபர் வந்து இந்த அடாலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால பாதிப்படைந்திருக்கிறாரா, இல்லை வேறு ஏதேனும் விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்றத நம்ம ரூல் அவுட் பண்ணிடலாம். ஓகே டாக்டர். பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக அவங்க கூட அதிகமாக பழகக்கூடிய வாய்ப்பு ஆசிரியர்களுக்கு இருக்குது. இவங்க எப்படி இந்த நோய் குறித்து கண்டுபிடிக்கிறது டாக்டர்? அடாலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை விட அவங்க ஸ்கூலில் இருக்கிற டீச்சர்ஸ் சொல்கிறாங்க, இல்லை பிடி டீச்சர் சொன்னாங்க, இந்த பையன் வந்து விளையாடும் போது வந்து ஏதோ சம் ப்ராப்ளம் இருக்குன்றத பேரண்ட் கிட்ட சொல்லி நம்மக்கிட்ட அழைச்சிட்டு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து அடாலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறோம். அதே மாதிரி பேரண்ட்ஸும் வந்து இந்த குழந்தைங்க வந்து கரெக்டாக வீட்டில் எப்படி நடக்கிறாங்க, எப்படி உட்கார்றாங்க, அவங்க டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்க ஹோம்ஒர்க் பண்ணும்போது எந்த விதமாக டேபிளில் உட்காந்து எழுதுகிறாங்க, இல்லை அந்த குழந்தைங்க வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது ட்ரெஸ் மாற்றும் போதே நமக்கு தெரியும் அவங்களோட முதுகு வந்து நார்மலாக நீட்டாக இருக்கா, இல்லை ஏதேனும் வளைந்து இருக்கா, இல்லை இந்த ஸ்கேப்புலா அப்படின்ற எலும்பு வந்து கொஞ்சம் ஒரு பக்கம் துருத்தி இருக்கா, அந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வந்து குழந்தைங்களை வந்து பேர் பாடியாக நம்ம பார்க்கும்போதே நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். இல்லை குழந்தைங்க அந்த விஷயத்தையும் நம்ம கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்து எப்படி உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறாங்க, இல்லை உட்காந்து எப்படி சாப்பிட்றாங்க அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இது வந்து பெற்றோர்கள் காணக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கடுத்து நீங்கள் நல்லா கேள்வி கேட்டது போல் பெற்றோர்களுக்கு அடுத்தபடியாக ஆசிரியர்கள் தான் அவங்களோட அதிகப்படியான நேரம் வந்து செலவிடுறாங்க. ஸோ இந்த குழந்தைகள் வந்து வகுப்பறையில் ஒரு டீச்சர் வந்து இந்த குழந்தைங்களை பார்க்கும்போதே ஒரு குழந்தை வந்து கிளம்ஸியாக உட்காந்துருக்கு, ஏதோ ஒரு நார்மலாக இல்லாமல் கூன் போட்டு ஒரு பக்கம் சைடாக ஒரு மாதிரி உட்காந்துருக்காங்க. நம்ம வகுப்பிலே கூட இருக்கும்போது ஆசிரியர்கள்லாம் நேராக உட்காருங்க அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்லியும் வந்து நம்ம நேராக உட்காருவோம். நம்மளை அறியாமல் ஒரு ரிலாக்ஸ்டு பொசிஷனில் போகும்போது டீச்சர்ஸ் வந்து ஒரு வார்னிங் கால் கொடுப்பாங்க. இப்படி சொல்லியும் வந்து அடாலசென்ட் இடியோபதிக் ஸ்கோலியோசிஸ்னால் பாதிக்கப்பட்ட குழந்தை வந்து அந்த வார்னிங் கால் கொடுத்து கூட வந்து அந்த குழந்தை வந்து அப்படியே உட்கார்ந்துருக்கு அப்படின்னாக்கா ஆசிரியர்கள் வந்து அதை ஒரு காலாக எடுத்துகிட்டு சம்திங் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். இது வந்து வகுப்பு ஆசிரியர். ஃபிசிக்கல் எஜுகேஷன் டீச்சர் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த குழந்தைகள் வந்து நடக்கும்போது, ஓடும்போது, இல்லை விளையாட்டில் பங்கு பெறும்போது இந்த குழந்தைங்களோட உடல் உறுப்புகள் எவ்வாறு இயங்குகிறது, இவங்க தோள்பட்டையெல்லாம் எந்த கரெக்டாக இருக்காங்களா, சிமெட்ரிக்கல் பாடி அலைன்மெண்ட் அப்படின்ட்டு சொல்லுவோம். இந்த குழந்தைங்களோட உடல் வந்து கரெக்டாக நேராக இருக்கா, இல்லை வந்து விளையாட்டும் போது இவங்களோட கை கால்கள் எந்த விதமாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து அது விதமாகவும் ஆசிரியர்கள் வந்து இதை கவனித்து பெற்றோர்கள்கிட்ட சொல்லும்போது பெற்றோர்கள் வந்து நம்மள மாதிரியான மருத்துவர்களிடம் வரும்போது நம்ம இந்த விஷயத்தை கண்டுபிடிச்சு அதுக்கான தீர்வை நம்ம கொடுக்கலாம். ஓகே டாக்டர். இந்த நோய்க்கான அறிகுறிகளை பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்கள் எவ்வாறு கண்டறிவது அப்படிங்கிறது குறித்து சொன்னீங்க. இப்போ பிறக்கும் பொழுதே இந்த ஸ்கோலியோசிஸ் நோய் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னும் சொன்னீங்க. அப்படி ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு ஏதாவது சிகிச்சை முறைகள் இருக்கா? நிச்சயமா. இந்த குழந்தை வந்து அதாவது கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அப்படின்ட்டு ஒரு வகைன்னு சொன்னேன் இல்லைங்களா, குழந்தை வந்து பிறக்கும் போதே இந்த முதுகு தண்டுவடத்தில் முதுகில் வந்து பிரச்சனையோட பிறக்கிறது அப்படின்னு பார்த்துட்டோமா, இந்த குழந்தை வந்து டெவலப்மெண்டல் ஸ்டேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு குழந்தையும் வந்து பிறந்த உடனே 3வது மாதத்தில் வந்து கழுத்து நிற்கணும், 6வது மாதத்தில் குழந்தை வந்து ஒரு கழிச்சு படுத்து எழுந்து உட்காரணும், 1 வயதுக்குள்ளவே அந்த குழந்தை வந்து நடக்கணும். இதெல்லாம் வந்து நார்மல் ஒரு குழந்தை செய்யக்கூடிய விஷயங்கள். ஆனால் இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் அதாவது பிறக்கும் பொழுதே ஒரு நெலி முதுகு கண்டிஷனோடு பிறக்கிற குழந்தைகள் வந்து இது எல்லாத்தையுமே செய்ய முடியாது. சிலது வந்து ரொம்ப லேட்டாக செய்வாங்க, சிலது வந்து நடக்கக்கூட செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம மருத்துவரை அணுகி மெடிக்கல் டயக்னோசிஸ்லாம் நம்ம பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸ் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா இந்த டயக்னாஸ்டிக் ப்ரொசீஜர் அப்படின்ட்டு ஒன்று இருக்குது. அந்த ஒரு எக்ஸ்ரே எடுத்து
ஒரு காப்ஸ் ஆங்கிள் அப்படின்ட்டு சொல்லுவோம். அதாவது இந்த குழந்தைக்கு வந்து அந்த முதுகு எலும்பு வந்து எந்த லெவலுக்கு வந்து வளைந்து காணப்படுது அப்படின்ட்டு. அந்த வளைவு எக்ஸ்ரேயில் நம்ம பார்த்தோம்னாக்கா ஒரு 20 டிகிரிக்குள்ளே இருக்குது அப்படின்னாக்கா அது நார்மல் அப்படின்னு சொல்லுவோம். 20லிருந்து 40க்கு போகுது அப்படின்னாக்கா அது ஒரு மாடரேட் அப்படின்னு சொல்லுவோம். 40 டிகிரிக்கு மேலும் அதாவது முதுகு எலும்பு வந்து நெளிவு காணப்படுகிறது, அந்த ஸ்கோலியாட்டிக் கர்வ் இருக்குது அப்படின்னாக்கா அந்த குழந்தைக்கு வந்து அறுவை சிகிச்சை செய்து அதற்கப்புறமா அந்த குழந்தைக்கு வந்து ஃபிசியோதெரப்பி மருத்துவம் மற்றதெல்லாமே நம்ம கேரி அவுட் பண்ணும்போது இந்த கன்ஜெனிட்டல் ஸ்கோலியோசிஸை நம்ம வந்து சரிப்படுத்தலாம். நிரந்தரமா சரியாக்கலாம். அதாவது கண்டிஷன்ஸ் பொறுத்து, இந்த சிவியாரிட்டி அப்படின்ற கண்டிஷன்ஸ் பொறுத்து. நான் சொன்ன மாதிரி அந்த 0லேருந்து 20 டிகிரி % அப்படின்ட்டு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த நெலி முதுகு இருக்குனாக்கா அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட் கொடுத்தே எக்ஸசைஸ் கொடுத்தே வந்து நீங்கள் சரி பண்ணலாம். அதாவது அவங்களுக்கு வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற மில்வாக்கி பிரேசஸ் இல்லை பாஸ்டன் பிரேசஸ் அந்த மாதிரி பிரேசஸ்லாம் நம்ம போட்டு அந்த குழந்தை வந்து சரி பண்ணலாம். இல்லை 20லேருந்து 40 அப்படின்னு போகும்போது நம்ம வந்து ஒரு அறுவை சிகிச்சை மருத்துவரை பார்த்து இந்த குழந்தைக்கு வந்து இந்த வயதுக்கு அறுவை சிகிச்சை செய்யலாமா அப்படின்றத ஒரு ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுபடி மேற்கொள்ளலாம். இல்லை 40 டிகிரிக்கு மேலே போகும்போது அது ரொம்ப வெரி சிவியரான கண்டிஷன், அதுக்கு நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்தே ஆகணும். அது செஞ்சிட்ட பிறகு நீங்கள் வந்து ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் எனப்படுகின்ற இந்த மில்வாக்கி பிரேசஸோ இல்லை பாஸ்டன் பிரேசஸோ அந்த குழந்தைக்கு போட்டு முதுகு வந்து மேலும் வளையாமல் நெளியாமல் இருக்கிறதுக்கு நம்ம வழி பண்ணணும். ஓகே டாக்டர், இந்த நோய் பாதிப்பின் அளவை பொறுத்து இதை சரி பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்க. முதல்ல நீங்கள் சொன்ன மாதிரி வளரிளம் பருவத்தினரை தாக்கக்கூடிய இந்த ஸ்கோலியோசிஸ் நோய்க்கான சிகிச்சை முறைகள் என்னென்ன சார்? நெலிமுதுகு குழந்தைகள் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்றது நம்ம முன்னாடியே சொன்னது மாதிரி ஒரு பக்கம் தோள்பட்டை வந்து கீழே இறங்கி காணப்படும், ஒரு பக்கம் இடுப்பு வந்து மேலும் கீழமாக இருக்கும், சமதளத்தில் இருக்காது அப்படின்ட்டு சொல்லுவோம். இதை வந்து நம்ம வந்து ஃபிசியோதெரப்பி ட்ரீட்மெண்ட்டில் அவங்களுக்கு எல்லா ஜாயின்ஸ்க்கான மூமெண்ட்ஸை வந்து நம்ம கொடுத்து முதல்ல வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் மூமெண்ட்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவோம். எல்லா உடல் முட்டுகள்லையும் வந்து எல்லா விதமான அசைவுகளையும் நம்ம கொண்டு வந்துக்கான மருத்துவ பயிற்சிகள் செஞ்சு கொடுப்போம். அதுக்கப்புறம் இந்த ஸ்பெசிஃபிக்காக இந்த நெலிமுதுகு குழந்தைகளுக்கு வந்து அவங்க வந்து முட்டிக்கால் போட்டு அந்த முட்டிக்கால்லையே நடக்கிற மாதிரியான ட்ரீட்மெண்ட் உண்டு. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னாக்கா 4 கால் பாய்ச்சலில் அதாவது குழந்தை வந்து 2 கைகளையும் 2 கால்களையும் தரையில் வந்து பதிந்து அதில் வந்து நகர்ந்து போகிற மாதிரியான விஷயம். இந்த மாதிரி போகும்போது 2 முட்டியும் 2 கையும் வந்து கரெக்டாக தரையில் ஊனி போகும்போது இந்த நெலி முதுகு அப்படின்றத வந்து நம்ம வந்து முதுகை வந்து நேராக கொண்டு வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சிவியாரிட்டிக்கு பொறுத்து தான். இந்த 0லேருந்து 20 வரைக்கும் இருக்கும்போது இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா இந்த குழந்தைய வந்து சரி பண்ணிடலாம். இந்த 20லேருந்து 40க்கு மேலும் போகும்போது நம்ம நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து இந்த ஆர்த்தோட்டிக் டிவைசஸ் போடும்போது தான் இதை வந்து கரெக்ஷன் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் இந்த குழந்தைங்களுக்கு வந்து பீரியாடிக்காக இந்த நெலி முதுகுனால் மட்டும் முதுகு மட்டும் பாதிப்படைகிறது இல்லை, அதை சுற்றி இருக்கிற தசைகள் அதுவும் இல்லாமல் உள்ளுக்குள்ளே இருக்கிற அவயங்களான நுரையீரலும் வந்து பாதிப்படையும். முழுமையான பாத்திரத்தில் வந்து தண்ணீர் நிரப்புனா நார்மலான பாத்திரத்தில் முழு கொள்ளளவு பிடிக்கும். 5 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு பாத்திரத்தில் நசிங் இருந்ததுனாக்கா அதில் தண்ணீர் கொள்ளளவு வந்து குறையும் இல்லைங்களா. அதே மாதிரி இந்த நெலி முதுகு ஸ்கோலியோசிஸ் இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நுரையீரல் வந்து முழுமையாக வந்து விரிவடையாது. இந்த விரிவடையாததுனால வந்து இந்த குழந்தைகளுக்கு வந்து சுவாசிக்கிற ஆக்சிஜன் லெவலும் குறையிறதுனால இந்த குழந்தைகள் வந்து நம்மள மாதிரி நார்மலாக பேச முடியாது. 10 வார்த்தைகள் பேசுவாங்க, மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும். இல்லை இவங்க நார்மலாக இருக்காங்க 0 to 20 டிகிரியில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க விளையாட்டில் வந்து பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதில் வந்து இந்த நுரையீரலை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான பயிற்சிகளும் நம்ம ஃபிசியோதெரப்பியில் பண்ணணும். மேற்கொண்டு வேறு ஏதேனும் ஜாயிண்ட்டில் பெயின் ரிலேட்டட் இஷ்யூ இருக்குது அப்படின்னாக்கா அந்த பெயின் அலிவியேட் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டும் ஃபிசியோதெரப்பியில் பண்ணுறோம். நெலிமுதுகு நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வேறு என்னென்ன மாதிரியான உடல் உபாதைகள் ஏற்படலாம் அப்படின்னு சொன்னீங்க. இதற்கான சிகிச்சை முறைகள் குறித்தும் சொன்னீங்க டாக்டர். எண்முறை மருத்துவத்தால் சரி செய்ய முடியலை அப்படின்னா அறுவை சிகிச்சை பண்ணணுமா? நிச்சயமாக இந்த சிவியாரிட்டி அப்படின்ட்டு நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த நெலிமுதுகு காப்ஸ் ஆங்கிள் வந்து 0 to 20, 20 to 40, more than 40 அப்படின்ட்டு சொல்கிறோம். இந்த 0லேருந்து 20 அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஃபிசியோதெரப்பி பண்ணிங்கனாக்கா உங்களால் கம்ப்ளீட்டாக வந்து இது நார்மலுக்கு கொண்டு வந்துட்டு அவங்களோட டே டு டே ஆக்டிவிட்டீஸை கேரி அவுட் பண்ண முடியும். ஃபர்தராக நம்ம வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணிவிட்டு அவங்கள வந்து பீரியாடிக்காக நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அந்த 20லேருந்து 40 போகும்போது அவங்களோட உடல் அதாவது அவங்களோட வயது, அவங்க செய்யக்கூடிய வேலை இதெல்லாம் பொறுத்து வந்து அவங்களுக்கு மருத்துவ அறுவை சிகிச்சை செய்யணுமா இல்லையா அப்படின்றது ஒரு மருத்துவ அறுவை சிகிச்சை நிபுணர் தான் வந்து அதை ரூல் அவுட் பண்ணணும். ஆனால் 40 டிகிரிக்கு மேலே போகும்போது நிச்சயமாக அறுவை சிகிச்சை செய்து அதற்கு பின்பான ஃபிசியோதெரப்பி மருத்துவமும் செய்து அவங்கள வந்து நார்மலுக்கு கொண்டு வரதுக்கான ட்ரீட்மெண்ட் உண்டு. சர்வதேச ஸ்கோலியோசிஸ் விழிப்புணர்வு தினம் குறித்த இந்த நேர்காணலின் 2வது பகுதியை வரும் திங்கட்கிழமை ஒலிபரப்பாகும் இதே நிகழ்ச்சியில் நேயர்கள் கேட்கலாம்.